Hello friends. TN set examinations and PGTRB examinations prepare பண்ணிட்டு இருக்கிற mathematics major friends காக இந்த problem இன்னைக்கு பார்க்க போறோம். Two functions f of t and g of t of real numbers are such that f of 0 is equal to f of 1 is equal to 0, g of 0 and g of 1 ரெண்டுமே 1, f of half g of half விட பெருசா இருக்கு, t belongs to closed interval 0,1. இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா கிராஃப் போட்டு அந்த கிராஃப் கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ் அந்த given கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம ஒரு கிராஃபை போட்டு இந்த ப்ராப்ளம்க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா f of 0வும் f of 1ம் கண்டிப்பா 0 வரணும். ஸோ இங்க நான் 0 எடுத்துக்கிறேன், இங்க 1 எடுத்துக்கிறேன், இங்க 1 எடுத்துக்கிறேன். ரெண்டுலையுமே fங்கிற ஃபங்க்ஷன் 0வை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 0க்கும் 0 தான், 1க்கும் 0 தான். ஸோ நான் ரஃபா இந்த கிராஃபை வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். 0க்கும் 1க்கும் மிடில் உங்களுக்கு ஹாஃப் இருக்கு. அடுத்து நான் ஜியை டிராப் பண்றதுக்கு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா g of 0வும் g of 1ம் 1. ஸோ இன்புட் 0வா இருக்கும்போது அவுட்புட் 1, இன்புட் 1ஆ இருக்கும்போது அவுட்புட் 1. இப்போ நான் ஒரு கிராஃப் வரையணும். அந்த கிராஃப் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா இந்த இன்புட் 0லையும் இன்புட் 1லையும் அவுட்புட் 1. ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இன்னொரு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, f of half is greater than g of half. ஸோ ஹாஃப்ங்கிறதுல எனக்கு f தான் பெருசா இருக்கும். ஸோ இப்படி நான் வரைஞ்சிருக்க கிராஃபை கொஞ்சம் ரஃபா நான் இப்படி போடணும். ஏன்னா அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் வரைய போறேன். இப்ப ஜிங்கிற கிராஃப் எப்படி இருக்குன்னா ஹாஃப்ங்கிற பிளேஸ்ல f ஓட அவுட்புட்டை விட இது கம்மியா இருக்கு. ஸோ நான் ரஃபா கிராஃபை இந்த மாதிரி வரையலாம், இப்படி வரையலாம். அவங்க கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸும் இப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. இந்த கிராஃப் எஃப்க்கு, இந்த கிராஃப் ஜிக்கு. ரஃபா இந்த மாதிரி கிராஃபை நான் வரைஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. f of 0 0, f of 1 0, g of 0 1, g of 1 1, f of half greater than g of half. ஹாஃப்ல f தான் பெருசா இருக்கு. ரைட், ஓகே. இந்த கிராஃப் வந்து இப்படி 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 கூட போயிட்டு வந்து உங்களுக்கு ஹாஃப்ல வந்து ஜியோட வேல்யூ லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தென் இப்படி 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 கூட போட்டுக்கலாம். நம்ம கொடுத்திருக்க கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஓரளவு ரஃபா வரைஞ்சிருக்கோம். ஸோ கிராஃப் இந்த மாதிரியும் வந்திருக்கலாம். ஜியோட கிராஃப் வந்து அந்த மூணு கண்டிஷனை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். g of 0 1ன்னு வரணும், g of 1 1ன்னு வரணும், f of half வந்து g of half விட பெருசா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த கிராஃபை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட இப்படி போட்டுட்டு அந்த ஹாஃப்ல வந்து ஜி கீழே வர மாதிரி பார்த்துட்டு இப்படி கூட நான் போட்டிருந்துருக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, f of tயும் g of tயும் ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரஃபா போட்டா இந்த மாதிரியும் ஒரு கிராஃப் வருது, இப்படியும் வருது. உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கிராஃப்ல 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது. நான் சொன்னேன்ல இப்படி கூட கிராஃப் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது கொடுத்திருக்க கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்மளா ஒரு ரஃப் ஹேண்ட்ல போட்டுக்கலாம். சோ எக்ஸாக்ட்டா 1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுங்கிற ஆப்ஷன் வரவே வராது. இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் வராது. f of t g of t இன்டர்செக்டே ஆகாது. f of t not equal to g of t at any point in closed interval 0,1 னா ரெண்டு பாயிண்ட்டுமே இன்டர்செக்டே ஆகலன்னு சொல்றாங்க. இதுவும் வராது. அட்லீஸ்ட் 1 பாயிண்ட்ல கண்டிப்பா இன்டர்செக்ட் ஆகும். f of tயும் g of tயும் ஈக்குவலா இருக்கு, அந்த வேல்யூ ஈக்குவலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது, கட் பண்ணுது. அந்த கிராஃப் ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிறது. சோ நான் சொன்ன இல்ல ரஃப் ஹேண்ட்ல நம்ம இப்படியும் போட்டிருந்திருக்கலாம், இப்படியும் போட்டிருந்திருக்கலாம். சோ அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ கொடுத்திருக்க கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரஃப் ஹேண்ட்ல டயக்ராம் போட்டு ஈஸியா ஆப்ஷன் பி அப்படின்னு நீங்க அடிச்சிடலாம்.